Take your English book, children, and then take page number 56. Okay. In this lesson, sentence making, we already finished this topic, a and an. Okay. We use the words a and an to talk about a singular object, isn't it? Singular object பற்றி நம்ம பேசுகிறோம் அப்படின்னா நம்ம a and an இந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகே, நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கான்சோனண்ட்டுக்கு முன்னாடி. ஓகே, இதுவே an எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வவ்வலுக்கு முன்னாடி. ஓகே, இப்போ உங்கள் எல்லாருக்குமே வவல்ஸ்னால் என்ன, கான்சோனன்ட்ஸ்னால் என்ன அப்படின்னு தெரியும் இல்லையா? ஆல்ஃபபெட்ஸ் A to Z இருக்கக்கூடிய ஆல்ஃபபெட்ஸில் ஓகே வவல்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 5 letters மட்டும்தான், isn't it? A to Z வரைக்கும் 26 ஆல்ஃபபெட்ஸ் இருக்குது. ஓகே, இந்த 26 ஆல்ஃபபெட்ஸில் பார்த்தீங்கன்னா வவல்ஸ் ஜஸ்ட் 5 letters. ஓகே, A, E, I, O, U. ஓகே, ஸோ இந்த 5 letters மட்டும்தான் பார்த்திங்கன்னா நம்ம வவல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஆல்ஃபபெட்ஸ் எல்லாமே நம்ம கான்சோனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, listen. We use A before the words that begin with consonants. Okay, கான்சோனண்ட்டுக்கு முன்னாடி நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? வெரி குட், லெட்டர் A. ஓகே, இதுவே listen, we use an before the words that begin with vowels. ஓகே, வவல்ஸ்க்கு முன்னாடி நம்ம an யூஸ் பண்ணுவோம். ஓகே, listen, horse. ஓகே, ஹார்ஸோட ஃபர்ஸ்ட் லெட்டர் பாருங்கள், H. ஓகே, H vowel or consonant? Consonant இல்லையா? பிகாஸ் vowels அப்படின்னாலே A, E, I, O, U இந்த 5 letter மட்டும்தான் பார்த்திங்கன்னா vowels. ஓகே, இங்கே பாருங்கள் H. அப்போது பேலன்ஸ் இருக்கக்கூடிய லெட்டர்ஸ் எல்லாமே கான்சோனன்ட்னு சொன்னனா? அப்போ H இந்த லெட்டர் கூட பார்த்திங்கன்னா கான்சோனன்ட். ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, வவல்ஸ் அப்படின்னாலே A, E, I, O, U. ஓகே, இந்த 5 letters மட்டும்தான் பார்த்திங்கன்னா வவல்ஸ். பேலன்ஸ் இருக்கக்கூடிய எல்லா லெட்டர்ஸுமே கான்சோனன்ட்ஸ். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் லெட்டர் பார்த்திங்கன்னா கான்சோனன்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் லெட்டர் கான்சோனண்ட்டாக இருந்தால் நம்ம அந்த வேர்டுக்கு
பிஃபோரில். ஓகே, அந்த வேர்டுக்கு முன்னாடி என்ன யூஸ் பண்ணணும்? ஏ. ஓகே, we use a before the word. Okay, look at the next picture. Boy. Boy oda first letter கவனிங்க, B. Okay, letter B consonant இல்லையா? கான்சோனண்ட்டாக இருந்தால் அந்த வேர்டுக்கு பிஃபோரில் நம்ம ஏ யூஸ் பண்ணுவோம். ஓகே, எ பாய். ஓகே, எ ஹார்ஸ், எ பாய். ஓகே, நெக்ஸ்ட் கேர்ள். ஓகே, ஃபர்ஸ்ட் லெட்டர் பாருங்கள், ஜி, கான்சோனண்ட். கான்சோனண்ட்டாக இருந்தால் நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? ஏ. ஓகே, a girl. ஓகே, நெக்ஸ்ட் camel. கேமலோட ஃபர்ஸ்ட் லெட்டர் பாருங்கள், சி, கான்சோனண்ட். அப்போது பிஃபோரில் ஏ ஆட் பண்ணணுமா? a camel. ஓகே, ஓகே, நெக்ஸ்ட் vowels. வவல்ஸ் அப்படின்னாலே நம்ம என்ன சொல்லுவோம்? ஏ, இ, ஐ, ஓ, யூ. ஓகே, now listen. எலிஃபண்ட். எலிஃபண்ட்டோட ஃபர்ஸ்ட் லெட்டர் பாருங்கள், இ. ஓகே, வவல்ஸில் இ இருக்கா? அப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? ஆன். ஓகே, ஆன் elephant. Okay, now listen. Umbrella. Umbrella oda first letter parunga, U. Okay, இப்போ vowels la U இருக்கா? A, E, I, O, U. Okay, இப்போ U vowels அப்படின்னும்போது நம்ம ஆன் யூஸ் பண்ணணும். ஓகே, ஆன் அம்ப்ரெல்லா. ஓகே, நெக்ஸ்ட் ஐஸ்கிரீம். ஸோ ஐஸ்கிரீமோட ஃபர்ஸ்ட் லெட்டர் ஐ, வவலில் ஐ இருக்குது. ஓகே, அப்போது ஆன் யூஸ் பண்ணணும். ஓகே, ஆன் ஐஸ்கிரீம். ஓகே, ஃபைனலி ஆரஞ்ச். ஆரஞ்சோட ஃபர்ஸ்ட் லெட்டர் ஓ. ஓகே, இப்போது வவலில் பார்த்திங்கன்னா ஓ இருக்குது. அப்போது ஆன் ரைட் பண்ணணுமா? ஆன் ஆரஞ்ச். ஓகே, ஓகே, now tell me. A horse. A horse. A boy. A boy. A girl. A girl. A camel. A camel. ஸோ ஏ எதுக்காக யூஸ் பண்ணுவோம்? கான்சோனண்ட்டுக்கு முன்னாடி. ஓகே, ஃபர்ஸ்ட் லெட்டர் கான்சோனண்ட்டாக இருந்தால் நம்ம வந்து ஏ யூஸ் பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட் an elephant. An elephant. An umbrella. An umbrella. An ice cream.
an ice cream, an orange, an orange. Okay, இப்போ an எங்க நம்ம யூஸ் பண்ணுவோம், vowelsக்கு முன்னாடி. ஓகே, சிங்குலர் ஆப்ஜெக்டோட ஃபர்ஸ்ட் லெட்டர் வவலாக இருந்தால் நம்ம an யூஸ் பண்ணுவோம். ஓகே, சேம் சிங்குலர் ஆப்ஜெக்டோட ஃபர்ஸ்ட் லெட்டர் கான்சோனண்ட்டாக இருந்தால் நம்ம a யூஸ் பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட் use a or an. Okay, read the words use a or an before each word. Okay, look at this picture. Horse. Okay, horse oda first letter note பண்ணுங்க, h. Okay, it's a consonant. கான்சோனண்ட்டாக இருந்தால் நம்ம என்ன யூஸ் பண்ணணும், a. Okay, now write a horse. Okay, now next look at this picture. Boy. Okay, boy. Boy oda first letter b. ஓகே, கான்சோனண்ட். கான்சோனண்ட்டாக இருந்தால் நம்ம என்ன ரைட் பண்ணணும், a. ஓகே, a boy. ஓகே, நெக்ஸ்ட் லுக் அட் another picture. Elephant. ஓகே, ஸோ எலிஃபேண்ட்டோட ஃபர்ஸ்ட் லெட்டர் பாருங்கள், e. ஓகே, எலிஃபேண்ட்டோட ஃபர்ஸ்ட் லெட்டர் இ. இ பார்த்தீங்கன்னா வவல்ஸ். ஓகே, வவல்ஸ் அப்படின்னாலே ஏ, இ, ஐ, ஓ, யூ. ஓகே, அப்போது வவல்ஸ் ஏஇ, ஐஓ, யூ இந்த 5 லெட்டரில் செகண்ட் வவல் பார்த்தீங்கன்னா இ. ஓகே, வவலாக இருந்தால் நம்ம என்ன யூஸ் பண்ணணும், an. ஓகே, an elephant. ஓகே, நெக்ஸ்ட் look at this picture. Ice cream. ஓகே, ஸோ ஐஸ்கிரீமோட ஃபர்ஸ்ட் லெட்டர் பாருங்கள், ஐ. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டர் வவலாக இருக்குது. ஓகே, ஃபர்ஸ்ட் லெட்டர் கான்சோனண்ட்டாக இருந்தால் நம்ம ஏ யூஸ் பண்ணுவோம். ஓகே, இங்கே பாருங்கள் ஐ. ஓகேவா, ஃபர்ஸ்ட் லெட்டர் இந்த இடத்துல வவலாக இருக்குது. ஓகே, ஸோ வவலாக இருக்கும்போது நம்ம and ரைட் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் டாக். ஓகே, ஸோ டாகோட ஃபர்ஸ்ட் லெட்டர் பாருங்கள், டி. கான்சோனண்ட். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் லெட்டர் கான்சோனண்ட்டாக இருக்குது. கான்சோனண்ட்டாக இருந்தால் நம்ம என்ன ரைட் பண்ணணும் சில்ட்ரன், வெரி குட், ஏ. ஓகே, a dog. ஓகே, now listen. Next picture, orange. ஆரஞ்சோட ஃபர்ஸ்ட் லெட்டர் பாருங்கள், ஓ. ஓகே, வவல்ஸ் AEIOU. ஓகே, இப்போது வவல்ஸோட ஃபோர்த் லெட்டர் ஓ. ஓகேவா, இப்போது நம்ம வேர்டோட ஃபர்ஸ்ட் லெட்டர் வவலாக இருக்குது. ஓகே, ஃபர்ஸ்ட் லெட்டர் வவலாக இருந்தால் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், an. Okay, next look at this picture, apple. Okay, so apple oda first letter pathina a. Okay, so vowel oda first letter
A. ஸோ என்ன ரைட் பண்ணுவீங்க? An. Isn't it? An apple. Next, look at this picture. Umbrella. Okay. So first letter பாருங்க U. வவலோட last letter U. Okay. So வவலாக இருந்தால் நம்ம என்ன ரைட் பண்ணணும்? An. Okay. An umbrella. Okay. Now turn the page. Next, use a or an. Okay. Read the words. Use a or an before each word. Okay. ஸோ இப்போ நம்ம ரைட் பண்ணோம் இல்லைங்களா? ஒவ்வொரு வேர்டோட ஃபர்ஸ்ட் லெட்டர் ஐடென்டிஃபை பண்ணி ஃபர்ஸ்ட் லெட்டர் கான்சோனண்ட்டாக இருந்தால் நம்ம ஏ யூஸ் பண்ணணும். ஓகே. ஃபர்ஸ்ட் லெட்டர் வவலாக இருந்தால் நம்ம ஆன் யூஸ் பண்ணணும். ஓகே. இப்போ சொல்லுங்கள். ஹவுஸ் ஃபர்ஸ்ட் லெட்டர் vowel or consonant? Consonant. Okay. கான்சோனண்ட்டாக இருந்தால் நம்ம என்ன ரைட் பண்ணணும்? A. ஓகே. நெக்ஸ்ட் I. ஓகே. vowel. வவலாக இருந்தால் an. ஓகே. நெக்ஸ்ட் ostrich. ஃபர்ஸ்ட் லெட்டர் பாருங்க O. vowel. ஓகே. ஸோ vowel அப்படின்னும் பொழுது an. ஓகே. an ostrich. நெக்ஸ்ட் ant. ஓகே. ஸோ ஆண்டோட ஃபர்ஸ்ட் லெட்டர் பாருங்க A. vowel. ஓகே. vowel அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் ஏ தான் ஸ்டார்ட் ஆகும். ஓகே. ஏ இ ஐ ஓ யூ. isn't it? vowels அப்படின்னாலே ஏ இ ஐ ஓ யூ இந்த 5 லெட்டர்ஸ் தானே நம்ம vowels அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஃபர்ஸ்ட் லெட்டர் வவலாக இருந்தால் என்ன ரைட் பண்ணணும்? an. ஓகே. an and. ஓகே. நெக்ஸ்ட் pig. ஃபர்ஸ்ட் லெட்டர் பாருங்க கான்சோனண்ட். ஓகே. ஸோ கான்சோனண்ட் அப்படின்னா ஏ. ஓகே. அண்ட் தென் நெக்ஸ்ட் இன்ஜின். இன்ஜினோட ஃபர்ஸ்ட் லெட்டர் பாருங்க இ. vowel. ஓகே. ஸோ vowel அப்படின்னாலே we use an. ஓகே. நெக்ஸ்ட் ஃபைனலி கைட். கைட்டோட ஃபர்ஸ்ட் லெட்டர் பாருங்க கே. கான்சோனண்ட். ஓகே. கான்சோனண்ட்டாக இருந்தால் we use a. okay. a kite. Okay children, thank you.